பிக் மை ஸ்டாக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷேர்ஸை போஷ் கம்பெனியோட ஷேரை 15th அன்னைக்கு பை பண்ணியிருக்கேன். 16th அன்னைக்கு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு மறுபடியும் பை பண்ணியிருக்கேன். 18th அன்னைக்கு இந்த ஷேர்ஸை வந்து நான் செல் பண்ணிட்டேன் ஃபார் அ லாஸ் ஆஃப் ₹81. கிட்டத்தட்ட ஒரு 1% வந்து லாஸ்ன்னு நினைக்கிறேன். ஆம், இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணினதுக்கு உண்டான ரீசன் ட்ராப் பேஸ் ரேலி. ட்ராப்புங்கிறது இதைத்தான் நான் ட்ராப்புன்னு சொல்கிறேன். பேஸுங்கிறது இந்த 3 பேஸ் கேண்டில் மறுபடியும் இங்கே ஒரு ரேலி வந்திருக்கு. இதை தான் வந்து ட்ராப் பேஸ் ரேலின்னு சொல்லுவோம். எனக்கு இந்த ட்ராப் பேஸ் ரேலியில் டார்கெட்டுங்கிறதுக்கு வந்து ஒரு குட்டி அசம்ஷன் இதில் இருக்கும். என்னன்னா இந்த இடத்துல ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேஸ் கேண்டில் வந்து ஒரு 2 நாளில் வந்து அது பிரேக் பண்ணி மேலே போகலன்னு சொன்னால் அந்த ஷேர்ஸில் வந்து பெரிய மொமெண்டம் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஸ்டாக்கில் பெரிய மொமெண்டம் கிடையாது. ஸ்டாக் கீழே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறைய இருக்குங்கிறத நான் முன்னாடியே நான் டிசைட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன குவிக் ப்ராபபிலிட்டி ட்ரேடு. என்டர் ஆகிடுவோம். என்டர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் அந்த ஸ்டாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு பார் நான் ரீப்ளே பண்ணுறேன். நான் வாங்கின அன்னைக்கு 15th அன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கின அன்னைக்கே 1% ட்ராப்பு. இந்த இடத்துல நான் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி வாங்குறேன். அந்த ஸ்டாக் வந்து 1% வந்து ப்ராஃபிட்டுக்கு போயிடுச்சு. எனக்கு இந்த இடத்த வந்து இன்னும் அது பிரேக் பண்ணவே இல்லை. இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. ஆல்ரெடி 2 டேஸ் முடிஞ்சிடுச்சு. 3rd டே வந்து ட்ரை தான் பண்ணுது. கரெக்டாக இந்த இடத்துக்கு போயிட்டு கீழே வந்து இறங்கிடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நாள் வந்து இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் இல்லாமல் போகிறனால அதனால வந்து பிரேக் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லைங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஷேர்ஸை வந்து செல்லுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டே இந்த இடம் ப்ளூ லைன் கோடு போட்டிருக்கிற இடம் தான் நான் செல் பண்ணினது. இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வித்தாச்சு ஃபார் அ லாஸ். அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் சம்மரி எப்படி போச்சுங்கிறத. இப்போது நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து இந்த ஸ்டாக் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே இப்படி மூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த நாள். இப்போ நான் இந்த இடத்துல வந்து செல் பண்ணலைன்னு சொன்னால் ஆப்வியஸ்லி நான் எவ்வளோ லாஸில் இருப்பேன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6% வந்து லாஸில் இருக்கும். ஸோ குயிக்காக நம்ம விற்றனால ஒரு 1% தான் வந்து நமக்கு லாஸ் ஆகிடுது. பெரிய லெவலில் லாஸ் ஆகலை. பட் அந்த டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு சீக்கிரம் இருக்கணும். லாஸ்லேயே எப்பயுமே நம்ம உட்காந்துருந்தோம்னு சொன்னால் ஹோப்பு தான் இருக்கும் அந்த ஸ்டாக் வந்து மேலே வரும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஸ்டாக் வரவே வராது. அதுக்கப்புறம் இன்னும் சில நாள் பார்க்கலாம் எப்படி போயிருக்குன்னு. கீழே போயிட்டு மேலே வருது. இதெல்லாம் ஒரு 2 வாரம் முடிஞ்சிருது. நம்ம 12ஆம் தேதி நம்ம வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல நான் வாங்கினேன் 15ஆம் தேதி. அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து இந்த ஸ்டாக் இப்படியே தான் சுற்றுது. ஸோ இந்த ஸ்டாக்கில் மொமெண்டம் இல்லைங்கிறத இனிஷியலாகவே நம்ம அனலைஸ் பண்ணனால 3 டேஸில் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் உங்களை பார்க்கலாம். இந்த ஸ்டாக் பற்றியோ இல்லை இந்த ஸ்விங் ட்ரேடிங் பற்றியோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.